அசாம் மக்கள் இப்போ பெரும் வெள்ளப்பெருக்குனால ரொம்பவே பாதிச்சிருக்காங்க. ஜூலை மாசம் ஆரம்பிச்ச இந்த வெளுத்து வாங்குற மழையால இன்னைக்கு அசாம் மக்கள் நிஜமாவே ஒரு நரகத்தையே அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். குறிப்பா 6 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இந்த வெள்ளத்தால கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பாத்துக்கோங்களேன். சரி, என்ன நடந்தது அப்படின்னா, இது என்ன சாதாரண மழையா? கடந்த 60 வருஷம் இல்லாத அளவுக்கு அசாம ஒரு வழி பண்ணிருக்கு. பக்கத்துல இருக்கிற நாகாலாந்துல ஏற்பட்ட திடீர் மேக வெடிப்பு தான் இந்த மொத்த அழிவுக்கும் காரணமா இருக்கு. இதனால பிரம்மபுத்திரா ரிவர் உள்பட பல ரிவர்ல கரை புரண்டு ஓடிய தண்ணி எல்லாமே நேரா வில்லேஜுக்குள்ள போந்துருச்சு. சரி, இப்ப கரண்டா என்ன நிலைமைன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கு. மக்கள் தங்களோட வீடுகளை விட்டுட்டு கையில் கிடைச்ச குழந்தைகளோட தற்காலிகமான நிவாரண முகாம்கள்ல போய் தங்கியிருக்காங்க. விவசாயிகளோட பல மாத உழைப்பு, அவங்களோட நெல் வயல்கள், கால்நடைகள் எல்லாமே அந்த தண்ணீர்ல அடிச்சுட்டு போயிருக்கு. ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, இந்த கோர விபத்துல இதுவரைக்கும் 66க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இதை நினைச்சாவே நிஜமா ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போதைக்கு மழை கொஞ்சம் விட்டிருந்தாலும் மக்கள் தங்களோட இழந்த வாழ்க்கையை எப்படி மீட்டெடுக்க போறோம்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ராணுவ வீரர்களா இருக்கட்டும், தேசிய பேரிடர் மீட்பு படையினர்னு இப்போ அவங்களுக்கு ரொம்ப கடவுளா நின்றுட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இரவு பகல் பார்க்காம மக்களை மீட்கிறது, அவங்களுக்கு உணவு வழங்குறது, தீவிரமான களத்தில் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்ல ஒரு நாள் மழை பெஞ்சாலே தண்ணி நிற்குதுன்னு எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்றோம். ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு வீடு வாசல் சோறு அவங்க சேர்த்து வச்ச எல்லாமே தண்ணியோடு தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு. இயற்கையை கோவிச்சுக்கிட்டா மனுஷங்களான நாம எவ்வளவு பலவீனமா இருக்கும் அப்படின்றது இந்த சம்பவம் நமக்கு ரொம்ப சொல்லி கொடுக்குது. நம்ம இங்க பாதுகாப்பும் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம்னு அர்த்தம். ஆனா சக மனுஷனா கஷ்டத்துல இருக்கிற அசாம் மக்களுக்காக நாமளும் நம்ம பிரார்த்தனைகளை செய்யணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அசாம் மக்களுக்காக நம்மளுடைய குரலையும் ஆதரவையும் கொடுக்கணும். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தீப்தி எக்ஸ்ப்ளோரை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.